Welcome to Learn with Invent. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். So first one, power source. So power source நம்மளுக்கு வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படினு கேட்டிங்கனா ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டை வந்து பவர் பண்றதுக்கு, அதாவது அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பவர் சோர்ஸ் எதுனாலும் இருக்கலாம், ஒரு பேட்டரியா இருக்கலாம், ஒரு சோலார் செல்லா இருக்கலாம், இல்ல ஒரு அடாப்டரா இருக்கலாம். ஸோ இந்த பவர் சோர்ஸ் வந்து நம்ம சர்க்யூட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த பவர் சோர்ஸ் வந்து வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பவர் சோர்ஸ் இல்லைன்னா நம்ம சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த பவர் சோர்ஸில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பேட்ரி. ஸோ பேட்ரி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேட்ரி, இல்லாட்டி நம்ம இதை வந்து செல்லுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸை வந்து பவர் பண்ண போகுது. ஸோ காம்பனன்ட்ஸுக்கு வந்து கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ வாட் இஸ் அ பேட்ரி? பேட்ரி இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுன்னு சொல்லலாம். இது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாட்டு. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியோட ரெண்டு மெட்டல் எண்ட்ஸும் காண்டாக்டில் வரும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது வழியாக வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுது. சிம்பிள் ஆஃப் அ பேட்ரி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய லைன், அதுக்கிட்ட வந்து ஒரு குட்டி லைன் வந்து நெகட்டிவ் பொலாரிட்டியும் பெரிய லைன் வந்து பாசிட்டிவ் பொலாரிட்டியும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இது சிங்கிள் பேட்ரி. ஸோ ரெப்ரசன்டேஷனில் வந்து டபுள் பேட்ரி கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேட்டரிஸ் வந்து நம்ம சீரீஸ்லேயோ பேரலல்ஸ்லேயோ கனெக்ட் பண்ணியிருக்கலாம். வேல்யூஸ் பேட்டரியில் வந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட். ஸோ கரண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியில் வந்து கரண்ட் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லோடு கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் பேட்டரியில் வந்து நம்ம வந்து கரண்ட் மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக பேட்டரியை கனெக்ட் பண்ணி கரண்ட் மெஷர் பண்ணோம் அப்படின்னா பேட்ரி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து நம்ம லோடுக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் தான் வந்து பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியை வந்து சீரீஸில் வந்து ஒரு லோடுக்கு அக்ராஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் எப்பயுமே நம்ம சீரீஸில் தான் மெஷர் பண்ணுவோம். பேட்டரியோட பாசிட்டிவை எடுத்து மல்டிமீட்டர் பாசிட்டிவும் நெகட்டிவை எடுத்து லோடுக்கும் இன்னும் அதர் எண்ட் ஆஃப் த லோடை வந்து இன்னும் மல்டிமீட்டரோட நெகட்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு லோடுக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் தான் வந்து நம்ம பேட்டரியை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் அ பேட்ரி வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்பியர் பெர் ஹார்ஸ் மெஷர் பண்ணுவோம். இதே இது வந்து ஸ்மாலர் வேல்யூஸாக இருந்ததுன்னா மில்லி ஆம்ப்ஸ் பெர் ஹார்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரியோட வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் வோல்டேஜ் வேல்யூஸை வந்து மெஷர் பண்ணலாம் வித்தவுட் லோட். ஸோ வித்தவுட் லோடில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை வந்து நீங்கள் டைரெக்டாக பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணிட்டாலே அது வந்து வோல்டேஜ் வேல்யூ வந்து காட்டும். ஸோ மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வித் லோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் பேரலாக வந்து நம்ம வந்து ரெசிஸ்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டரி வேல்யூவை பொறுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்பயுமே வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு லோடை வந்து பேட்டரிக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ மெஷர் பண்ணும்போதும் மல்டிமீட்டரை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி தான் மெஷர் பண்ணணும். வேல்யூஸ் ஆஃப் அ பேட்டரி வந்து எப்படி மெஷர் பண்ணிட்டோம் நம்ம பார்த்துட்டோம். சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வச்சு எப்படி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் லாங் லைன் ஒரு சிங்கிள் ஷார்ட் லைன் இருந்ததுன்னா அது 1.5 வோல்ட்ஸ். அதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 ஆம்ப்ஸ் பெர் ஹார் இருக்குது. அதே பேட்டரியை வந்து 4 தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா 6 வோல்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து பேட்டரியை வந்து நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இட் இஸ் a 6 volts பேட்டரி with the same capacity of 2 Ah, அதாவது ஆம்பியர் பெர் ஹார். அதே பேட்டரியை வந்து நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா 1.5 வோல்ட் 8 ஆம்பியர் பெர் ஹார். சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜஸ் ஆட் ஆகும், கெப்பாசிட்டி வந்து சேமாக இருக்கும். பேரலில் ஆட் பண்ணும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும், கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேட்டரி சைஸஸ். ஸோ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் பார்த்துருப்போம். இது வந்து செல் பேட்டரி. நெக்ஸ்ட் வந்து பேட்டரியிலே வந்து AA, AAA இந்த மாதிரி செல்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து லித்தியம் பேட்டரிஸ். ஸோ இது வந்து சின்ன பட்டன் செல்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் பேட்டரிஸ் வந்து அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ். டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸில் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்போசல் பேட்டரிஸ், நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்,
அடுத்து fuel cells. ஸோ நம்ம இதில் வந்து disposal batteries and rechargeable batteries வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து disposal batteries பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பேட்டரிஸ். இது வந்து எனர்ஜி அண்ட் செல்ஃப் லைஃப் இந்த பேட்டரிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து 5 years வரைக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் டைம் தான் வந்து லைஃப் ஆஃப் த பேட்டரி. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில், ரிமோட் கண்ட்ரோல்ஸில், ஃப்ளாஷ் லைட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இனி ஃபர்தர் மோர் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் லோட்ஸ் வந்து அபோவ் 75 ohmsக்கு மேலே இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. டிஸ்போசல் பேட்டரிஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லித்தியம் பேட்டரி, செகண்ட் ஒன் வந்து ஆல்கலைன் பேட்டரி, தேர்ட் ஒன் வந்து ஜிங்க் கார்பன் பேட்டரிஸ். இது எல்லாமே எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. AA, AAA, DC எல்லா வேல்யூஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ லித்தியம் பேட்டரினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் அல்டிமேட் லித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருப்பாங்க. இதே ஆல்கலைன் பேட்டரினா ஆல்கலைன் பேட்டரின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து ஜிங்க் அப்படின்னா கார்பன் ஜிங்க் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் பேட்டரி அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் பேட்டரி கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம ஏன் AA, AAA அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பேட்டரி டைப், அதோட கெப்பாசிட்டி, இது வந்து ட்ரெயின் டைம் அதாவது டிஸ்சார்ஜ் டைம் இல்லாட்டி லைஃப் டைம்னு சொல்லலாம். ஸோ டி டைப் பேட்டரி பார்த்தீங்கன்னா 13,000 வரைக்கும் மில்லி ஆம்பர் ஹார்ஸ் வந்து தாக்குப்பிடிக்கும். ஸோ அது வந்து ட்ரெயின் டைம் வந்து 200. ஸோ லைஃப் டைம் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி AA பேட்டரி பார்த்தீங்கன்னா 2400 வந்து மில்லி ஆம்பர் ஹார்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். ஸோ இது வந்து மில்லி ஆம்ஸ். ஸோ இது வந்து 50 வந்து மில்லி ஆம்ஸ். ஸோ ஒவ்வொரு பேட்டரியோட கெப்பாசிட்டி அதாவது DC, AA அப்படின்றது வந்து அது கெப்பாசிட்டியும் அதோட லைஃப் டைமையும் பொறுத்து தான் இருக்குது. பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன தப்பு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பேட்டரிஸையுமே வந்து நம்ம ஒரே நேரத்தில் வந்து மாற்றணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து 4 பேட்டரி இந்த மாதிரி சீரீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு பேட்டரி ரிப்பேர் ஆகிடுச்சுது அப்படின்னா நீங்கள் 4யுமே வந்து மாற்றணும். ஒரே டைப் அதாவது ஒரே பிராண்ட் அப்போ மாதிரி சேம் டைப்பில் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணுற அந்த பாக்ஸ் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்தாலோ இல்லை வந்து அழுக்கு படிஞ்சிருந்து ஆசிட் ஒட்டி இருந்தாலோ இதை நல்லா வந்து ஒரு எமரி பேப்பரோ இல்லை சால்ட் பேப்பரோ வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா புது பேட்ரி ஹோல்டர் வாங்கி அதில் வந்து நம்ம பேட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து போலாரிட்டி. ஸோ பேட்ரி பாக்ஸில் வந்து பாசிட்டிவ் போலாரிட்டி, நெகட்டிவ் போலாரிட்டியை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்து தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் போலாரிட்டி அண்ட் நெகட்டிவ் போலாரிட்டியை பார்த்து பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம பார்த்து கனெக்ட் பண்ணல, பார்க்காம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சர்க்யூட்ஸ் வந்து பர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸும் நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ரீசார்ஜபிள் அதாவது நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸை கொண்டு போய் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ நான் ரீசார்ஜபிள் பேட்டரி பண்ணோன்னா பேட்டரி வந்து பர்ன் ஆகிடும். ஸோ நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது டியூவல் டிஸ்பிளே வோல்ட் மீட்டரோட டயக்ராம். ஸோ வோல்ட் மீட்டரில் நம்ம எப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு சாக்கெட் எங்கே கனெக்ட் பண்ணணும், ரெட், க்ரீன், பிளாக், அதே மாதிரி டார்க் ப்ளூ டூப்ளெக்ஸ் வயர் எங்கே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலும் அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பேட்டரிஸை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஜிங்க் பேட்டரி பார்த்திங்கன்னா லைட் வெயிட் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், லாங் டியூரேஷன் இருக்க போது, ஸோ ஹை எனர்ஜி டென்சிட்டி இருக்க போது. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்சஸ், ஹியரிங் எய்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரோன்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்கலைன் பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூசேஜஸ் இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிள் இன் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் இருக்க போது. இதை வந்து டிஜிட்டல் கேமராஸ், கேமிங் டிவைசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லித்தியம் அயான் பேட்டரிஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மோஸ்ட்லி ரீசார்ஜபிள் பேட்டரிஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹை டென்சிட்டி இருக்க போது, போர்ட்டபிளாக இருக்கும், மொபைல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். லைக் செல்ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் பைக்ஸில் வந்து நம்ம லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஸோ ரீசார்ஜபிள் பேட்டரிஸில் டைப் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி, நெக்ஸ்ட் வந்து லித்தியம் அயான் பேட்டரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து VRLA பேட்டரி, இது வந்து UPS இந்த மாதிரி பெரிய பெரிய டிவைசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டு பவர் தி கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசேஜஸ் பார்க்கலாம். ஸோ லெட் ஆசிட் பேட்டரி வோல்டேஜ் வந்து 2 volts per cell இருக்கும், காஸ்ட் வந்து லோவாக இருக்கும். ஸோ காமன் அப்ளிகேஷன்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ், அலாரம்ஸ், எமர்ஜென்சி லைட்ஸ், பேக்கப் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். VRL வந்து மாடரேட் காஸ்ட் இருக்க போது UPS சிஸ்டம், எலக்ட்ரிக் வீல் சேர்ஸ், சோலார் லைட்டிங்கில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து லித்தியம் அயான் பார்த்தீங்கன்னா ஹை இருக்க போது காஸ்ட்டு 3.6 to 3.7 volt per cell இருக்குது. இது வந்து ஃபோன்ஸ்லேயும் லேப்டாப்ஸ், கேமராஸில் வந்து நம்ம யூஸ். ஸோ மற்றதெல்லாம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேட்ரிஸ். நம்ம வந்து காமனாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது வந்து லெட் ஆசிட் பேட்டரி, VRL பேட்டரி, அப்புறம் லித்தியம் அயான் பேட்டரி. ரீசார்ஜபிள் பேட்டரிஸில் வந்து என்னென்ன ராங்காக போகலாம் அப்படின்னு. ஸோ ஷார்ட் சர்க்யூட்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போலாரிட்டிஸ் ரெண்டும் வந்து காண்டாக்டில் வரும்போது சர்க்யூட் வந்து ஷார்ட் ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபியூஸை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்விட்ச் அட்டாச் பண்ணிடும். பாயிண்ட் A அண்ட் பாயிண்ட் B ரெண்டும் அட்டாச் ஆனாலும் ஃபியூஸ் வந்து பர்ன் அவுட் ஆயிடும். சர்க்யூட்டை வந்து நம்ம ப்ரொடெக்டிவாக வச்சுக்கலாம். இதான் வந்து ரியல் டைம் ஃபியூஸ். வேறு மாடல்ஸ்லேயும் சர்க்யூட்ஸ்க்கு தகுந்தாப்பில் இந்த ஃபியூஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ லெட் ஆசிட் பேட்டரியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரியில் வந்து பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ். ஸோ எந்த ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரியும் கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ் ஆகாமல் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அது லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தாலும் சரி தான், இல்லை நம்ம மொபைல் ஃபோன்ஸை ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜஸாக இருந்தாலும் சரி தான். லாங் யூஸ் பண்ணாமல் பேட்டரியை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியில் இருக்கிற கெப்பாசிட்டி, அதாவது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபுல்லாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும், கரண்ட் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளால் வந்து மொபைல் ஃபோன்ஸை வந்து சார்ஜ் பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம பேட்டரிஸை வந்து எப்போயுமே டிஸ்சார்ஜ் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். ஃபர்தர்மோர் பேசிக் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வீடியோஸை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீப் கோடிங் வித் இன்வென்ட், கீப் லேர்னிங் வித் இன்வென்ட். தேங்க்யூ.